முழந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவரை வரவேற்று கொஞ்ச நேரம் நற்கருணை ஆண்டவர், நாம் பெற்ற நற்கருணை ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஏதோ இந்த அருட்சாதன வடிவிலே இந்த பலிப்பீடத்தில் வரப்போகிறார். ஆராதனை கீதத்தை பாடுவோம். ஆண்டவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆராதனை முழுசாக பங்கெடுத்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பம் என்ற ஒரு போதை, என்னுடைய திருச்சபை என்ற ஒரு போதை, இந்த சரியான போதைகளுக்கு கடந்து வருவோம். கணவன் மனைவி, மனைவி கணவனுக்காக ஜெபியுங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, குறிப்பாக இந்த ஆராதனையிலே ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமையோடு கூட தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா ஆராதனை. கரங்களை வீசி பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஆபிரகாமின் தேவனை ஆராதனை, ஈசாக்கின் தேவனை ஆராதனை. கரங்களை வீசி பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மரியாளின் மைந்தனே, மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே ஆராதனை. மரியாளின் மைந்தனை ஆராதனை, தாவீதின் சுதனே, தாவீதின் சுதனே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனை ஆராதனை. வேகமாக, பரலோக தேவனை ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனை ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமே உமக்கு, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, நல்ல கைத்தட்டி மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. கரங்களை வீசி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு துணையாளரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை. உற்சாகமாக பாடுவோம். தேவாதி தேவாதி தேவா ஆராதனை. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே ஈசாக்கின் தேவனே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆபிரகாமின் தேவனே ஆராதனை. ஈசாக்கின் தேவனே ஈசாக்கின் தேவனை ஆராதனை. மரியாளின் மைந்தனே மரியாளின் மைந்தனை ஆராதனை. தாவீதின் சுதனே தாவீதின் சுதனே வாய் திறந்து ஆராதனை. பாடுவோமா. மரியாளின் மைந்தனே ஆராதனை. தாவீதின் சுதனே தாவீதின் சுதனே ஆராதனை. பரலோக தேவனே பரலோக தேவனை ஆராதனை. பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவனை ஆராதனை. உற்சாகமாக வாய் திறந்து பரலோக தேவனை ஆராதனை. கரங்களை நல்லா தட்டி பரிசுத்த தேவனை ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. தூயாவியே ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே துணையாளரே உமக்கு வேகமாக ஆராதனை. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை. சேர்ந்து பாடுங்கள் சேர்ந்து பாடுங்கள். ராஜாதி ராஜா சேர்ந்து ஆராதனை. ஜெபிப்போமா. தேவாதி தேவா ஆண்டவருடைய ஆராதனை. பிரசன்னம் இங்குண்டு. ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை. சேர்ந்து 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 பாடு. ராஜாதி ஜெபி 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 ஜெபி. தேவாதி தேவா ஆராதனை. உற்சாகமாக ராஜாதி ராஜா ஜெபமாக மாறட்டும் ஜெபமாக மாறட்டும். அபிஷேகத்தோட இடமாக மாறட்டும். அபிஷேகத்தோட இடமாக மாறட்டும். இயேசுவின் இடமாக மாறட்டும். நற்கருணை நேரம் நற்கருணை நேரம் நற்கருணை நேரம் இது. மகனே மகளை விட்டு விடாதே. இயேசுவின் நேரம் இது. அபிஷேகத்தின் நேரம். விண்ணிலிருந்து மண்ணிற்கு ஆண்டவருடைய ஆவி இறங்கும் நேரம். அபிஷேகம் நிறைந்த நேரம். தூயாவின் நேரம் இது. தூயாவின் அபிஷேகம் நிறைந்த நேரம் இது. அபிஷேகத்தின் நேரம் இது. விட்டுடாதே 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 விட்டுடாதே. ஜெபி 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 ஜெபி. கட்டுகள் அவிழ்ட்டோம் கட்டுகள் அவிழ்ட்டோம். நோயின் கட்டுகள் அவிழ்ட்டோம். நோயின் கட்டுகள் அவிழ்ட்டோம். காயத்தின் கட்டுகள் அவிழ்ட்டோம். பாவத்தின் கட்டுகள் அவிழ்ட்டோம். இயேசுவே ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதி 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 துதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. அபிஷேகம் அபிஷேகம். இடம் முழுவதும் இடம் முழுவதும் இடம் முழுவதும். ராஜாதி ராஜா ஆராதனை. தேவாதி தேவா ஆராதனை. ராஜாதி ராஜா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஒரே கடவுளுக்கு ஒரே கடவுளுக்கு ஆராதனை.
சரியான ஆராதனைகள் விடுதலைகளை தரும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை உண்மையான கடவுளுக்கு இந்த ஆராதனை கொண்டு ஆராதனை. அசோக் என்ற ஒரு மகனை தொட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இசபெல் என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விக்னேஷ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பேட்ரிக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய சன்னதியில் அமைதியாக அமர்வோம். ப்ளீஸ் பி சீட்டட். நற்கனையை பார்க்க முடிந்தால் பாருங்க, இல்லை பார்க்கும்பொழுது கவனம் அங்கிங்க சிதறது பார்க்க முடியல அப்படின்னா கண்ணை மூடுங்க. பி இன் பிரேயர், பி இன் சைலன்ஸ். அதற்கு கண்களை மூடுவது உனக்கு உதவியாக இருந்தால் கண்களை மூடிவிடு. அன்றர் சொல்றார் இல்லையா, என் கூட ஜெபிக்கணுமா, என் கூட இருக்கணுமா, என் கூட பேசணும்னு ஆசைப்படுறியா, ஷட் ஆல் த விண்டோஸ். எல்லா கதவுகளை, எல்லா ஜன்னல்களை மூடிவிடு. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யுவர் லார்ட். உள்ளத்தில் இருக்கும் ஆண்டவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண. கெட்ரூட் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடிய வண்ணமோ, ஆண்டவரை பார்த்த வண்ணமோ ஆழமான ஒரு அமைதிக்கு கொண்டு போ உன்னையே. பலிப்பீடத்தில் இருந்த ஆண்டவர் இறங்கி உன்கிட்ட நிற்கிறத உணர்ந்து பாரு. உன் முன்னால் நின்று இரு கரங்கள், ஆணி பாடுகள் உள்ள கரங்களால் உன்னை அரவணைக்கும் ஆண்டவரை பாரு. நிறைவா உன்னை அபிஷேகம் செய்கிற ஆண்டவரை பாரு. இரண்டு கையும் தலைமையில வச்சு அபிஷேகம் செய்கிற ஆண்டவரை பாரு. உன்மேல் அந்த எண்ணெய் ஒழுகுவதனுடைய அந்த உணர்ச்சியை பாரு, உணர்ந்து பாரு. தி ஆயில் இஸ் பீயிங் poured out. ஆண்டவருடைய ஆணி பாடுகள் இருக்கு கரங்களிலிருந்து உன் மீது ஒழுகும் எண்ணெயை பாரு. முழுக்க முழுக்க உன்னை கழுவி எடுக்கிற இரத்தத்தை உணர்ந்து பாரு. உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் தொட்டு குணப்படுத்தும் அந்த இரத்தத்தை உணர்ந்து பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் the drops of blood from the Calvary. With that you are being soaked. மூழ்க வைக்கிற ஆண்டவரை பாரு, உணர்ந்து பாரு. அப்பா அவனுடைய மகனா மகளா மாறுவதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை, விவிலியத்தினுடைய அடிப்படையிலிருந்து கெட்ட விசுவாசங்களை நீ உண்மை ஆழமா நம்பிப்பார். ஆண்டவர் வெறும் ஒரு கடவுள் அல்ல. இஸ் யுவர் அப்பா, இஸ் யுவர் அப்பா. உனக்கு எந்த குறையும் இருக்காது. அப்பா கிட்ட வந்துடு. அப்பா அவனுடைய மகனா மகளா மாறிடு. ஆசைப்படு. கால் போன போக்கில் போகாதே. அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்த நான் நிறுத்து. தடுமாறும் கால்களை தாங்குமே இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. தடுமாறும் கால்களை தாங்குமே இயேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, கால்கள் செல்லும் பாதையில் பயணம்
செய்கிறேன். கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். எங்கெல்லாம் தடுமாறினேன். அப்பாவுடைய மகனா மகளா இருக்க வேண்டிய நிலையிலிருந்து எங்கெல்லாம் தடுமாறினேன். பாவங்கள் உனக்குள்ள இருந்து தடுமாற வச்சுச்சா? காயங்கள் உனக்குள்ள இருந்து தடுமாற வச்சுச்சா? பயங்கள் உனக்குள்ள இருந்து தடுமாற வச்சுச்சா? உன்னை your sins, your wounds, your fear. அப்பா கிட்ட இருந்து நீ விலகி போன இடங்களில் எல்லாமே பாவம் உனக்குள்ள வந்திருக்கும். பிறர் உனக்கு தந்த துரோகங்கள் காயங்களா இன்னைக்கும் இருக்கு, மன்னிக்க முடியாம. பயங்களுக்கு அடிமையா இருக்கிறியா? பாவங்களும் காயங்களும் பயங்களும் உன்னை ஆட்சி செய்தா? தடுமாறின நிலையை எண்ணிப்பாரு. இன்னைக்கு நீ தடுமாறிட்டு இருக்கிற நிலையை எண்ணிப்பாரு. கணவனுக்கு எதிரா, மனைவிக்கு எதிரா, பிள்ளைகளுக்கு எதிரா, பெற்றோர்களுக்கு எதிரா நீ செய்த பாவங்கள், துரோகங்கள், திருச்சபைக்கு எதிரா, சமூகத்திற்கு எதிரா, படிக்கும் இடங்களிலே, வேலை செய்யும் இடங்களிலே, தங்கும் இடங்களில் எல்லாமே கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த பாவங்கள், அவர் உனக்கு தந்த காயங்கள், உன்னுடைய பயங்கள், இவ்வளவு உனக்கு இருக்குன்னா, is really the heavenly father is your father. எங்க போனார் உன்னுடைய அப்பா? இல்ல அப்பா கிட்ட இருந்து நீ எங்க போன? எங்க தடுமாறன? Jesus came to give the best gift. He made you the child of God. நீ எங்க நிக்கிறன்னு யோசிச்சு பாரு. குடி பழக்கங்கள், போதை பழக்கங்கள், விபச்சார எண்ணங்கள், போனோகிராஃபி, ப்ளூ பிலிம், மஸ்டர்பேஷன், சேம் செக்ஸ், அபார்ஷன், IVF, ஃபேமிலி பிளானிங். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறதில்லை, திருப்பலியில முழுசா பங்கெடுக்கிறது இல்லை, பாவ சங்கீதம் செஞ்சுட்டு வருஷங்கள் ஆகுது. குருக்களை பத்தி, கன்னியர்களை பத்தி தவறா பேசுறது, எவ்வளவுக்கு எவ்வளவு பாவங்கள், புரளி, பங்குல ஒத்துழைக்கிறது இல்லை, பங்கு மக்கள் கிட்ட ஒத்துழைக்கிறது இல்லை, பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி BCCல ஒத்துழைக்கிறது இல்லை, யூத், ஆல்டர் சர்வீஸ், கொயர், பங்கு பேரவைகள், பிரேயர் குரூப்ஸ் ஒத்துழைக்கிறது இல்லை. விலகி நிற்கிறேன். குடும்பத்திலிருந்து, திருச்சபையிலிருந்து, சமூகத்திலிருந்து எங்க தடுமாறி போன நீ? தடுமாறும் கால்களை தாங்குமேசுவே, தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே. உடைஞ்சு நிக்கிறியா? உருக்குளிஞ்சு நிக்கிறியா? அழுது நிக்கிறியா? யாரும் உதவி செய்யாம இருக்கிறியா? செய்ய முடியாத இடத்துல நிக்கிறியா? தளர்ந்து போன என்னை தேற்றும் தெய்வமே, காற்றினிலை அடித்து செல்லும் சருகு போலவே, காற்றினிலே அடித்து செல்லும் சருகு போலவே, கால்கள் செல்லும் பாதையில் பயணம் செய்கிறேன். திரும்ப வர முடியாத இடங்கள்ல நிக்கிறியா? கும்புறிக்கிட்டு இருக்கிறியா? I'm helpless, I'm not able to come out. பாவத்தினுடைய ஆழங்களுக்கு கடந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. அந்த குமுறலோட ஜெபமா மாத்து, அந்த வேதனைகளை கண்ணீரை ஜெபமா மாத்து, அந்த புலம்பல்களை கண்ணீரை ஜெபமா மாத்து, உன்னுடைய விண்ணப்பங்களை இந்த நிமிஷம் ஜெபமா மாத்து, துன்பங்களை நோய்களை ஜெபமா மாத்து. அப்பாவும் முன்னால நிக்கிறாரு, அப்பாவும் முன்னால நிக்கிறாரு, உனக்கு அப்பாவை தந்த இயேசுவும் முன்னால நிக்கிறாரு, உயிருள்ள தெய்வம் முன்னால நிக்கிறாரு. அப்பா, அப்பா,
கண்ணீரோடு அப்பா கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ, 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 நான் இருக்கையில் பயமென்னவோ. நான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன்? பயமென்னவோ, பயமென்னவோ, நான் இருக்கையில் பயமென்னவோ. கிறிஸ்டினா என்ற ஒரு மகளை தொட்டு ஆண்டவர் இந்த நேரம் ஆசீர்வதிக்கிறார். முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு முழுமையான முற்றிலுமான விடுதலை இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சீ ஃபுட்டு ஸ்கின் அலர்ஜியாக மாற ஒருத்தருக்கு விடுதலை இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹார்ட்டில் பிளாக் இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு, அந்த தாய் இங்கே அழுது ஜெபிக்கிறீங்க, உன் குழந்தையை தந்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஜெமினி என்றவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? மெதுவாக கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து, நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் நன்றி இயேசுவே சேர்ந்து எல்லா வருத்தங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. அன்பார்ந்தவர்களும் துன்பங்கள் இருக்கலாம், இன்பங்கள் இருக்கலாம், ரெண்டையுமே ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி பழகி பாருங்களேன். நன்றி சொல்லி பழகி பாருங்க. அன்பார்ந்தவர்களே, நன்றி. நம்ம சில விஷயங்கள் நம்மளுடைய கோயிலில் திருச்சபையிலெல்லாம் நம்ம செய்கிறது, அது ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி. அது நீங்கள் இப்போ கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதா இருக்கலாம், உங்களுடைய கோயிலை க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், சனிக்கிழமைலாம் வந்து சுத்தம் பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்காக, இல்லை உங்களுடைய இந்த இடத்த நிறைய வாலண்டியர்ஸ் எல்லாம் செய்கிறத பார்த்தேன், யூத் பசங்களெல்லாம் பார்த்தேன். நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கவனிங்க. ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக செய்யாதீங்க, கிடைச்ச விஷயங்களுக்காக செய்யுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக ஒரு நன்மை செய்யாதீங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக சில விஷயங்களை செய்யுங்க. ஸோ யுவர் வாலண்டரி ஒர்க், டோன்ட் திங்க் எனக்கு இது செஞ்சால் இது கிடைக்கும்னு சொல்லி செய்யாதீங்க. அது பிஸ்னஸ். உங்களுக்கு 20 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், 80 வயசு இருக்கலாம். இத்தனை வருஷம் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி வந்தார் இல்லையா? அதனால் செய்யுங்க வாலண்டரி ஒர்க். ஒரு நன்மை அது ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு காசு கொடுக்கறதா இருக்கலாம், ஒரு ஏழைக்கு உதவி பண்ணுறதா இருக்கலாம், கல்யாணத்துக்கோ இல்லை எஜுகேஷனுக்கோ இல்லை மெடிக்கலுக்கோ யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை கோயிலுக்கு ஏதாவது கொடுக்கறதா இருக்கலாம், கோயில் வேலையோடு சம்மந்தமாக செய்கிறதா இருக்கலாம். நாட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ் பட் ஃபார் த பாஸ்ட் பெனிஃபிட் வாட் யூ ஹவ் ரிசீவ்ட். வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு விஷயத்தில் வித்தியாசம் இருக்குது. ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா பிஸ்னஸ், பாஸ்ட் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா நன்றி கடன். ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் லவ் கம்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர் தாங்க நம்மளை முதல்ல அன்பு செஞ்சார், நம்ம திருப்பி தான் ஆண்டவர் அன்பு செய்ய முடியும் நம்மளால். த ஃபர்ஸ்ட் லவ் இஸ் ஃப்ரம் காட்.
அப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற விஷயம், ஆண்டவரே இத்தனை நாள் நீ செய்த நன்மைகளுக்கு நன்றின்னு மட்டும் செய்யுங்களே ஒழிய இனி நீ செய்ய போகிறதுக்குன்னு சொல்லாதீங்க. அது பிஸ்னஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து படுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவின் பார்ந்தவர்களே, குடும்பங்களை தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம துரோகங்கள்லாம் செஞ்சுருப்போம். இந்த நிமிஷம் கணவன் மனைவிக்காக ஜெபிக்க போகிறீங்க, மனைவி கணவனுக்காகலாம் ஜெபிக்க போகிறீங்க. லைட்ஸ் கொஞ்சம் ஆன் பண்ணுறீங்களா? லைட்ஸ் ஆன் ப்ளீஸ். கணவர்கள் மனைவி எல்லாம் சேர்ந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேர்ந்து வந்தவங்க சேர்ந்து ஜெபிப்பீங்க. இல்லை கணவரால் வர முடியல, மனைவியால் வர முடியல, வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு போனாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, அதனால் வர முடியல. ஸோ உங்களுடைய கணவர் மனைவி வர முடியாத நிலையில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய கணவருக்காக மனைவிக்காக கற்பனையில் ஜெபிப்பீங்க. கண்டிப்பாக இந்த நிமிஷம் ஆண்டவர் நம்மை தூய்மை ஆக்கின பிறகு சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? நான் உனக்கு தூய ஆவியானவரை தருகிறேன், நான் எதற்காக வந்தேனோ அந்த வேலையை நீ செய் அப்படின்றார். யோவான் 20:21. நல்லா கவனிங்க. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தூய ஆவியானவரை தந்தார். நல்லா கவனிங்க. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி தூய ஆவியானவரை தந்தார். ஸோ 2 விஷயம். ஒன்று, தூய்மைப்படுத்தப்படுகிறீர்கள். 2வது, தூய்மைப்படுத்த வேண்டும். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். ஏசு எதற்காக வந்தார்னு இப்போ ஒரு மணி நேரம் கிட்ட உங்கள்கிட்ட நான் சொன்னேன். தூய்மைப்படுத்தி மகனாக மகளாக மாற்ற வந்தார். அப்போ உங்களுடைய டியூட்டி என்ன? பிறரை தூய்மைப்படுத்தி மகனாக மகளாக மாற்றணும். கடவுளுடைய மகனா மகளா மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. We should become the saviors of others. பிறருக்கு மீட்பராக நாம் மாற வேண்டும். இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் கூட அதிகமாக பார்ப்போம். இன்றைக்கி பார்த்ததனுடைய தொடர்ச்சியாக எப்படி நாம் திருவுடலாக மாறுகிறோம் அப்படின்றத நற்கருணை அடிப்படையில் பார்ப்போம். நேற்று இன்னைக்கு 2 கிளாஸினுடைய கனெக்ஷன் இருக்கும் நமக்கு நாளைக்கினுடைய கிளாஸ்க்கும். அதனால் அது நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒருத்தரை தூய்மைப்படுத்த போகிறீங்க. அதனால் கணவன் மனைவி 2 பேருமே இங்கே இருந்தீங்கன்னா எழுந்து நில்லுங்க. 2 பேருமே இங்கே இருந்தீங்கன்னா எழுந்து நில்லுங்க. எங்கேயாவது கணவர் மனைவி தனியாக நிற்கிறீங்களா? ஜோடியாக நில்லுங்க. ஜோடிக்கிட்ட வந்து நில்லுங்க. கணவர் மனைவி தேடுங்க. ஆண்டவர் கொடுத்த விலா எலும்பு தனியாக நிற்குது எங்கேயோ. கணவர் மனைவி சேர்ந்து நில்லுங்க. சேர்ந்து வாங்க. கிறிஸ்துவ திருமணம் என்பது இதுக்கு தாங்க. கேத்தலிக் மேரேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் மேரேஜஸ். அதனால தான் அதுக்கு சாக்ரமெண்ட் அப்படின்னும். நீங்கள் இனி உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தும் பொழுது, கவனிங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தும் பொழுது அந்த திருமண கார்டில் யூ ஆர் இன்வைட்டட் ஃபார் த வெட்டிங்னு போடக்கூடாது. அது இன்விடேஷன் கடைக்காரன் போடுறது. அவர் ஒரு மாடல் வச்சிருப்பார். நீங்கள் என்ன போடணும் தெரியுமா? நீங்கள் போட வேண்டிய விஷயம், we invite you to the sacrament of matrimony அப்படின்ற வார்த்தையை போடணும். இன்றைக்கி நம்மளுடைய அந்த இன்விடேஷன் கார்டுலாம் காணாமல் போச்சு. நம்மளுடைய இன்விடேஷன் கார்டுலேருந்து காணாமல் போச்சு. ஸோ யூ ஷுட் நாட் ஃபர்கெட் தட் yours is a sacrament. கிறிஸ்டியன் மேரேஜ், கேத்தலிக் மேரேஜ் இஸ் அ சாக்ரமெண்ட். அது ஒரு அருட்சாதனம். அது சாதாரண கல்யாணங்கள் கிடையாது. அப்போ அந்த அருட்சாதனம் எதற்காக? ஒருவரை தூய்மைப்படுத்தி மோட்சத்திற்கு நிலைவாழ்வுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த திருமணம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? பிறரை தூய்மைப்படுத்தி மோட்சத்துக்கு கொண்டு போகணும். இதுக்கு தான் கிறிஸ்டியன் மேரேஜ், கேத்தலிக் மேரேஜ். ஸோ இட் இஸ் அ சாக்ரமெண்ட் ஆஃப் மேட்ரிமனி. இட் இஸ் நாட் அ வெட்டிங். சும்மா சிம்பிள் வெட்டிங் கிடையாது. அதனால் உங்களுடைய கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு, இனி கார்டு அடிக்க முடியாது. அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கார்டு அடிக்கும் பொழுது we invite you to the sacrament of matrimony of our son, of our daughter. இந்த வார்த்தை மிஸ் பண்ணக்கூடாது. வெட்டிங்கிற வார்த்தை இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் சாக்ரமெண்ட் ஆஃப் மேட்ரிமனி அப்படின்றது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த பசங்களுக்கும் புரியணும், அது வாசிக்கிறவங்களுக்கும் புரியும், என்னது இது அப்படின்வாங்க.
ஸோ சாக்ரமெண்ட் ஆஃப் மேட்ரிமோனின்றது உங்களுடைய பிள்ளைகளுடைய வெட்டிங் இன்விடேஷனில் இருக்கும். ஸோ உங்களுடைய சாக்ரமெண்ட் நீங்கள் இப்போ தூய்மைப்படுத்த போகிறீங்க, ப்ளஸ் பண்ண போகிறீங்க. யூஆர் மியூச்சுவலி கணவன் மனைவி உங்களை ப்ளஸ் பண்ண போகிறீங்க. முகத்தோட முகம் பார்த்து நில்லுங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். பார்க்குற மாதிரியா இருக்குன்னு கேட்காதீங்க இல்லையா? கணவன் மனைவி சேர்ந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஈக்குவலி ப்ளஸ் பண்ண போகிறாரு. நல்லா நீங்கள் அவங்கள வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள். சந்தோஷமாக இருக்கிறாங்களா, இல்லை உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, இல்லை அவங்க இந்த கல்யாணம் பண்ணும்போது அழகாக இருந்தாங்க, இப்போ பாவம் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அவங்க ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் குறை இருக்கலாங்க, குத்தம் இல்லை. குத்தத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கணவன் மனைவி முன்னால் முட்டிக்கால் போடுங்க. ஐயோ தப்பாக சொல்லலை, கரெக்டாக தான் சொன்னேன். கணவர் அப்படி யாராவது முடியலன்னா சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு நீல் டவுன், நீலிங்கில் கால் வலிக்குது, முட்டிக்கு பிரச்சனை இருந்தால் யூ கேன் செட் டவுன் ஆர் நீல் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் வைஃப். முட்டி போடுங்க. மனைவியரே எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இதுதான் அந்த ஃபாதர் நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இஸ்லான் பாதங்களை இது ஜெபிக்கிறதுக்காக 2 கையும் கணவருடைய தலை மேலே வைங்க. 2 கையும் தலை மேலே வச்சு ஜெபிங்க. இனி தனியாக இங்கே இருக்கிற மனைவிகள், கணவர் வரலை, வர முடியலை, லீவு கிடைக்கல, வெளிநாடு வெளியூர்லலாம் இருக்கிறாரு, அப்படி உள்ள மனைவிகளும் எழுந்து நில்லுங்க. தனியாக இருக்கிறவங்களும் இங்கே வரலை, இன்னைக்கு கணவர் வரலை, பட் நீங்களும் அவருக்காக ஜெபிக்கணும் கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய கணவர் உங்களுடைய முன்னால் இருக்கிறார் என்ற கற்பனையில் யூ ஆல்சோ க்ளோஸ் டவுன் யுவர் ஐஸ் அண்ட் புட் இமேஜின் தட் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. 2 கையும் அவருடைய தலைமையில் வைக்கிறதா கற்பனை வச்சு ஜெபிங்க. கணவரே, இது உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. உன்னுடைய மனைவிக்கு எதிராக நீ செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்டுடு. நற்கரணை ஆண்டவர் முன்னால இந்த ஒரு நாள் இந்த தியானம் முழுசா நீ பங்கெடுத்திருக்கிற. ஆண்டவர் உன்னை தூய்மைப்படுத்தினார். எங்காவது ஏதாவது விதத்தில் உன்னுடைய மனைவிக்கு நீ கண்ணீரை கொடுத்திருந்தால், கண்ணீருக்கு காரணமாக இருந்திருந்தால், இந்த நிமிஷம் மன்னிப்பை கேட்டுடு. குடி, சிகரெட்டு, பல தவறான பழக்கங்கள், உறவுகள், ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு. உன்னை அடிச்சிருக்கிறேன், உன்னை திட்டி இருக்கிறேன், அசிங்கமா பேசி இருக்கிறேன், ஐம் சாரிமா, என்னை மன்னிச்சிடு. என்னுடைய ஈகோ எல்லாம், என்னுடைய ஆணவம் எல்லாம் இழந்து நான் உன்னால நிற்கிறேன், என்னை மன்னிச்சிடு, ஐம் சாரி. அவங்களுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நீ செய்யாம இருந்திருந்தா மன்னிப்பு கேட்டுடு. மனைவியே, உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, உன்னுடைய குடும்பத்தை நான் தகாத வார்த்தையில திட்டி இருக்கிறேன், அசிங்கமா பேசி இருக்கிறேன், கேவலமா நடத்தி இருக்கிறேன், சாரி. உன்னை நான் ஒரு வேலைக்காரியா என்னுடைய மனசுல நான் நினைச்சேன், அப்படிதான் நடத்தினேன், சாரி. இணையா துணையா நான் நினைக்கவே இல்லை. ஸோ ஐ டி நாட் ஷேர் மை ஃபினான்ஷியல் திங்ஸ் டு யூ. நான் என்ன சம்பாதிக்கிறேன், எங்கே சம்பாதிக்கிறேன், எங்கே காசு போகுது உங்கள்கிட்ட சொல்லலை, ஐம் சாரி. ஏதாவது விதத்தில் உன்னுடைய கண்ணீருக்கு நான் காரணமா இருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுமா, ஐம் சாரி. தாம்பத்திய உறவை நான் கொடுக்காம இருந்தேனா என்னை மன்னிச்சிடு, ஐம் சாரி. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாதிரியா நான் இல்லை, மாடலா இல்லாம இருந்தேன், சாரி. எத்தனையோ தடவை ஜெபமாலைக்கு ஜெபத்திற்கு நீ என்னை கூப்பிட்டுருக்கிற, நான் ஜெபிக்க வரல, ஐம் சாரி. கோயிலுக்கு திருப்பலிக்கெல்லாம் வரல, நீ அனாதையா போய் நின்று இருப்ப கோயில், ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு. டிவோர்ஸ் என்ற வார்த்தையை சொல்லி உன்னை நான் பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறேன், ஐம் சாரி. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடு. என் கண்ணீரால் உன் பாதங்களை நான் கழுவுகிறேன், என்னை மன்னிச்சிடு. மனைவியே, உன்னுடைய கணவருக்காக ஆசீர்வாதமாக ஜெபி. உடலில் நோய்கள் உண்டு, உள்ளத்தில் காயங்கள் உண்டு, ஆன்மாவில் பாவங்கள் உண்டு, குழந்தை பருவத்தில் இருந்து இருக்கிற காயங்கள் உண்டு அந்த மனிதனுக்கு. நீ இப்ப ஜெபித்தால் ஆண்டவர் பாவத்திலிருந்து, காயத்திலிருந்து விடுதலை தருவார், நோயிலிருந்து விடுதலை தருவார் என்று நம்பு. இயேசுவின் இரத்தத்தால் என்னுடைய கணவரை கழுவி தூய் ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே, ஆவியானவரே என்ற பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், இறங்கி வா எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும், இறங்கி வா எங்கள் குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்திலே. நெத்தியில சிலுவை அடையாளம் போட்டு தோலை பிடிச்சு எழுப்பி விடுங்க அந்த மனுஷனை.
இனி யார் முன்னாலும் அவர் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. மனைவியே அவர் முன்னால முட்டிக்கால் போட்டு நில்லுங்க. மனைவியே கணவர் முன்னால் விழுந்தால் படிடுங்க. தனியாக இருக்கிற மனைவிகள் வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீல் டவுன். உங்கள் ஹஸ்பண்ட் முன்னால் இருக்கிறாருன்னு கற்பனையில். தனியாக ஏதாவது ஹஸ்பண்ட்ஸ் நீங்கள் நிற்கிறீங்கன்னா எழுந்து நில்லுங்க. உங்களுடைய மனைவி முன்னால் இருக்கிறாங்கன்னு கற்பனையில் பிளஸ்ஸர் 2 கையும் உங்களுடைய மனைவியினுடைய தலைமையில் வைங்க. நிறைவாக ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் என்னைக்கும் ஜெபிக்கிறது உண்டா? ஜெபிக்கிறது உண்டா? இன்னைக்கு நிறைவா ஜெபிங்க. மனைவியே, உன் கணவருக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுடு. அருமையான வாய்ப்பு, நற்கருணை ஆண்டவர் முன்னால் இருக்கிற வாய்ப்பு. ஏதாவது பாவங்களை விட்டு விடாது, எல்லாம் மன்னிப்பு கேட்டுடு. இந்த நிமிஷம் ஏங்க ஐம் சாரி, உங்களை திட்டி இருக்கிறேன், அதட்டி இருக்கிறேன், அடிச்சு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாத உறவுகள் இருந்திருக்கிறேன், ஐம் சாரி. உன்னுடைய கணவருடைய கண்ணீருக்கு எங்கேயாவது நீ காரணமாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுடு. சாரி. ஆண்டவர் உன்னை தூய்மைப்படுத்துகிறார். கணவன் வழியாக உன்னை தூய்மைப்படுத்தும் நேரம் இது. ஏதாவது காயங்கள் உன்னுடைய கணவருக்கு கொடுத்திருந்தா மன்னிப்பு கேட்டுடு. தாம்பத்திய உறவை கொடுக்காம இருந்திருக்கிறியா? மன்னிப்பு கேட்டுடு. டிவோர்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறியா? பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறியா? மன்னிப்பு கேட்டுடு. சில ஆம்பளைங்களோட சேர்த்து வச்சு அவரை பேசியிருக்கிற அவங்கள மாதிரி இல்லை, அப்பா மாதிரி இல்லை, அண்ணனை மாதிரி இல்லை, தம்பியை மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி இல்லை. If you have compared your husband with any other man, மன்னிப்பு கேட்டுடு. நல்ல ஒரு மனைவியா இல்லைனா, நல்ல ஒரு தாயா இல்லைனா மன்னிப்பு கேட்டுடு. ஏதாவது மூஞ்சி தூக்கி வச்சிருந்திருக்கிறியா? பேசாமல் இருந்திருக்கிறியா? கஷ்டப்படுத்தி இருக்கிறியா? காயப்படுத்தி இருக்கிற ஹஸ்பண்டை மன்னிப்பு கேட்டுடு. அடிமையாக பார்த்துருக்கிறியா உன்னுடைய ஹஸ்பண்டை? வெறும் ஒரு வேலைக்காரனை மட்டும் பார்த்துருக்கிறியா? அவருக்குரிய மரியாதையை நீ கொடுக்காததுனால பிள்ளைகள் கொடுக்கலையா? மன்னிப்பு கேட்டுடு. ஏதாவது விதத்தில் கணவருடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்தால் மன்னிப்பு கேட்டுடு. அவங்களுடைய குடும்பத்தை அப்பா அம்மா சகோதர சகோதரி கிட்ட இருந்து பிரிச்சிருக்கிறியா? மன்னிப்பு கேட்டுடு. உன்னுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல், ஹஸ்பண்டுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிற ஏதாவது சுதந்திரம் கொடுக்காம இருந்திருக்கிறியா? மன்னிப்பு கேட்டுடு. கணவரே, உன்னுடைய மனைவிக்கு என்னெல்லாம் நோய் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நல்ல சாப்பாடை கொடுக்குற அவன் நல்லா சாப்பிட்றாளான்னு தெரியுமா? உடம்புல ஏதாவது நோய் இருந்தா இந்த நிமிஷம் கேளு. ஆண்டவரே, என்னுடைய மனைவிக்கு உடல் நோயிலிருந்து விடுதலை கேளு, கிடைக்கும். உன்னுடைய மனைவிக்கு மனதிலுடைய காயங்கள் இருந்து விடுதலை கேளு. அம்மா வயிற்றிலிருந்து ஏற்பட்ட காயங்கள் இருக்கும், இன்னைக்கு அதனுடைய அடிமையா இருக்கிறவ. மன்னிப்பு கேளு, ஆசீர்வாதம் கேளு. அவளுடைய உடலின் உள்ளத்தின் ஆன்மாவின் நோய்களுக்கு விடுதலைக்காக நீ ஜெபி. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். இயேசுவின் இரத்தத்தால் என் மனைவியை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், எங்கள் குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்திலே. நெத்தியில சிலுவை அடையாளம் போட்டு மனைவியை எழுப்பி விடுங்க. இனி அவங்க யார் முன்னாலையும் தலை குனிஞ்சு நிற்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு தந்த பொக்கிஷம் கணவன் மனைவி. மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து தூய்மைப்படுத்துங்கள். பிள்ளைகள் இருந்தால் அப்பா அம்மா கிட்ட போய் நில்லுங்க. மிச்சம் எல்லாருமே உட்கார்ந்துருங்க. மகனோ மகளோ இருந்தால் அப்பா அம்மா கிட்ட போய் நில்லுங்க. இல்லை அப்பாவும் குழந்தைகள் மட்டும்தான் வந்திருக்கீங்க, அம்மாவும் குழந்தைகள் மட்டும்தான் வந்திருந்தாங்களும் ப்ளீஸ் கோ டு யுவர் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். நீல் டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். அப்பா முன்னால, இல்லை அம்மா முன்னால, இல்லை அப்பா அம்மா முன்னால நீல் டவுன். பெற்றோர்களே, இரு கரங்களையும் உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமையில வைங்க, ஜெபிங்க. ஆல்டர் பாய்ஸ், உங்களுடைய அப்பா அம்மா வந்ததா போங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் மற்றவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும், நீங்கள் நிற்க வேண்டாம், உட்கார்ந்தே உங்களுடைய பிள்ளைகளை மனதில் கற்பனை செய்யுங்க. வரலவங்க அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. வந்திருக்கிறவங்க மற்றவங்க எழுந்து நில்லுங்க. பிள்ளைகள் நீல் டவுன், கண்களை மூடி ஜெபிப்போம்.
பிள்ளைகளா, அப்பா அம்மாவுக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களுக்காக மன்னிப்பு கேளு. பொய் சொல்லியிருக்கலாம், எதிர்த்து பேச்சு இருக்கலாம், பேக் ஆன்சரிங் யுவர் பேரண்ட்ஸ், டிஸ்ஒபீடியன்ஸ், படிக்க வச்ச போது படிக்கல, கஷ்டப்பட்டாங்க, அவமானப்படுத்தி இருக்கிற, பொய் பேசி இருக்கிற, அப்பா அம்மாவுக்கு தெரியாத உறவுகளில் போய் மாட்டி இருந்திருக்கிற, காதலிச்சிருக்கிற, அப்படி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கிற, ஏதாவது அப்பாவை அம்மாவை ஏமாத்தி இருக்கிறியா? அப்பா அம்மாவனுடைய கண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கா? மன்னிப்பு கேட்டுடு. அப்பா அம்மாவனுடைய கண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கா? மன்னிப்பு கேட்டுடு. இயேசு வந்தது தூய்மைப்படுத்த. இப்பொழுது தாய் தந்தையின் வழியாக உன்னை தூய்மைப்படுத்துகிறார். Be cleansed, be sanctified. எல்லா பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் இதோட உடைஞ்சு போகட்டும். நோயின் கட்டுகள் உடைஞ்சு போகட்டும். இயேசுவின் இரத்தத்தால் முடியும். மூதாதையருடைய சாபங்களில் இருந்து சாபக்கட்டுகளை உடைக்க இயேசுவின் இரத்தத்தால முடியும். ancestral curse இருக்கு, பட் அதுக்கு சொல்யூஷன் இன்னைக்கு இருக்கு, the blood of Jesus. அப்பா அம்மாவுக்கு எதிராக செய்த பாவங்கள், பொய் சொல்லி இருக்கலாம், திருடி இருக்கலாம், கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். சாரி அப்பா, சாரி அம்மா, சாரி, மன்னிச்சிடுங்க. பெற்றோர்களே, பிள்ளைகளிடம் மன்னிப்பு கேளுங்க. விசுவாசத்துல வளர்க்கல, தப்பான மாதிரிகளை கொடுத்திருக்கிறீங்க, குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, சிகரெட் பிடிச்சிருக்கிறீங்க, பசங்க முன்னால தகாத வார்த்தைகளை பேசியிருக்கிறீங்க, தகாத செயலை செஞ்சிருக்கிறீங்க, ஜெபம் இல்ல, ஜெபமால இல்ல, குடும்ப ஜெபம் இல்ல, பைபிளை வாசிச்சது இல்ல, கோயிலுக்கு போனது இல்ல, பாவ சங்கீர்த்தனை செஞ்சது இல்ல. You have been wrong models to your children. மன்னிப்பு கேட்டுடுங்க பெற்றோர்களே. விசுவாசத்தில் வளர்க்காத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்டுடுங்க. உங்களுடைய குடும்பங்களை மூவரு இறைவனுடைய கீழ் ஒப்பு கொடுத்து, இயேசுவின் இரத்தத்தால் குடும்பத்தை கழுவி தூய் ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இப்போ இறங்கி வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும், எங்கள் குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்திலே. குழந்தைகளுடைய நெத்தியில சிடுவை அடையாளம் போட்டு நெத்தியில முத்தம் கொடுங்க. குழந்தைகளுடைய நெத்தியில. பிள்ளைகளா, அப்பா அம்மாவனுடைய கன்னத்துல முத்தம் கொடுங்க. சாரிப்பா, சாரிம்மா, இனி உங்களுக்கு எதிராக பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். I will be obedient to God and to you. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை சிதைக்கிறதுக்கு பிசாசு வருவான், வந்துட்டான். அதனால கவனமா உங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பு. முழந்தால் படியிடுவோம். மான் பேர் கீதம் பாடி ஆசீர்வாதம் பெறுவோம். முழந்தால் படியிடுவோம். குடும்பங்களுக்கான ஆசீர்வாதம் பெறுங்கள். குடும்பங்கள், போப் ஜான் பால் II சொல்லுவாரு, குடும்பம் இஸ் குட்டி திருச்சபை. எவ்ரி ஃபேமிலி இஸ் அ லோக்கல் சர்ச். அந்த குட்டி திருச்சபை சரியாயிடுச்சுன்னா இந்த அன்பீம் அப்படின்றது சரியாகும், பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. அது சரியாயிடுச்சுன்னா பங்கு சரியாகும், பங்கு சரியாச்சுன்னா மறை வட்டம் சரியாகும், மறை மாவட்டம் சரியாச்சுன்னா மறை மாவட்டம் சரியாகும், மறை மாவட்டம் சரியாயிடுச்சுன்னா அந்த திருச்சபை முழுக்க முழுக்க தூய்மையாக்கப்படும். ஆரம்பிக்க வேண்டியது திருச்சபையில். மதர் தெரேசா சொல்லுவாங்க, do you want to establish peace in the world? Start it in the family. Go back to the family. உனக்கு உலகத்தில் சமாதானம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கா? வீட்டுக்கு போன்றாங்க மதர் தெரேசா. ஆரம்பிக்க வேண்டிய இடம் வீடு, குடும்பம், திருச்சபை. குட்டி திருச்சபை உங்களுடைய குடும்பம். உங்களுடைய அந்த குட்டி திருச்சபை தூய்மையாக்கப்பட்டால் அடுத்தடுத்த தூய்மையாகும். இயேசுனுடைய திருவுடல் முழுவதும் தூய்மையாகும். பொறாமை இல்லாத, பாவம் இல்லாத, காம இச்சைகள் தேவையில்லாத, சோம்பேறித்தனம் இல்லாத, கர்வம் ஆணவம் இல்லாத, பெருந்தீனி இல்லாத, பொறாமை இல்லாத அழகான மனிதர்களாக உருவாகுவோம், அழகான குடும்பங்களாக உருவாகுவோம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க. ஆஸ்க் த blessing for your family today. இன்னைக்கு இந்த blessing, ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, 3 உறவுகள் இருக்கு குடும்பத்தில். கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர சகோதரிகள் உறவு. இது ஆசீர்வதிக்கப்படட்டும்.
மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாய். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்போ. மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தும் யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வலது கரங்களை உயர்த்தி வாழ்க.